கேட்டு மிரட்டுவதாக திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி மீது ஏரோடன் ஹெலிகாப்டர் நிறுவன இயக்குநர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே கோவளன் ஊராட்சியில் சுற்றுலாத்துறை சார்பில் தொடங்கப்பட்ட ஹெலிகாப்டர் சவாரிக்கு முறையான அனுமதி இல்லை என்று சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி சமூக வலைதளங்களில் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் செய்தியாளர்களை சந்தித்த நிறுவன இயக்குநர் செல்வகுமார் ஹெலிகாப்டர் சவாரிக்கு அனைத்து அனுமதிகளையும் பெற்றுள்ளதாகவும் கடந்த 2023 முதல் தங்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி பணம் கேட்டு மிரட்டி வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் கேட்ட பணத்தை கொடுக்க மறுத்த தங்களை நிர்வாகம் செய்ய விடாமல் தடுப்பதாகவும் புகார் தெரிவித்த செல்வகுமார் ஆதாரங்களுடன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக தெரிவித்துள்ளார். இந்த ஆக்சிடென்ட் முழுக்க அந்த அங்க இருக்க கலெக்டரோ எஸ்பியோ யாருமே அதுக்கு பொறுப்பு கிடையாது. ஹெலிகாப்டர் மேலே பறக்குது, கீழே விழுந்துன்னா அது ஏன் விழுந்துன்றது ஏடிசி கொடுத்த சிக்னல், அது விஷயமா தான் அவங்க ஃபாலோ பண்ணுவோம், அது விஷயமா ஆராய்வாங்க. சரிங்களா? இப்ப சமீபத்தில் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி திருப்போரூர் தொகுதியில ஒரு ஏரோப்ளேன் கீழே விழுந்தது. இங்க திருப்போரூர் கோயில் பக்கத்துல. இது எல்லாமே நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும். இதுக்கு இவர் எம்எல்ஏ போய் யாராவது கேட்டாங்களா? ஏதாவது ஏங்க எம்எல்ஏ பாலாஜி சார், எதனால இந்த ஹெலிகாப்டர் கீழே விழுந்தது, நீங்க இதை போய் சரியா கவனிக்கலையா, இதை போய் சர்வீஸ் பண்ணலையா, இந்த பைலட்டுக்கு லைசன்ஸ் இருக்கா இல்லையா நீங்க செக் பண்ணலையான்னு சொல்லி எம்எல்ஏ யாராவது போயிட்டு கேட்டாங்களா? இது கவர்மெண்டோடது இது. ஓகேங்களா? அப்ப எந்த அர்த்தத்துல இப்ப நான் எங்களை மட்டும் இவ்வளவு குறி வச்சு ஏன் இப்படி கேட்கிறாரு அவரு? இத்தனைக்கு நான் இந்த தொகுதி தான் என்னோட வாக்காளர் அடையாள அட்டை. நான் திருப்பூர் தொகுதியில் தான் நான் ஓட்டு போறேன். இதோட வாக்காளர் இந்த தொகுதியில இருக்க என்னையே இவ்வளவு பாடுபடுத்துறாருன்னா இப்ப இங்க எப்படி தொழில் பண்ண வருவாங்க? இந்த இவர் இருக்கிற தொகுதியில தொழில் பண்ண முடியுமா? முதல்ல யாராவது திண்டுக்கல்லில் வரும் 28ஆம் தேதி தொடங்கவுள்ள அறிவியல் தொழில்நுட்ப திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாரத்தான் விழிப்புணர்வு போட்டியை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் டிஐஜி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தை மேம்படுத்தும் நோக்கில் நடைபெறும் அறிவியல் திருவிழா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த நடந்த இந்த மாரத்தானில் 6 வயது சிறுமி முதல் 60 வயது முதியவர் வரை 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன், ஜனவரி 28 முதல் பிப்ரவரி 3ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் ISROவின் சேட்டலைட் வாகனம் உட்பட 120க்கும் மேற்பட்ட அறிவியல் அரங்குகள் இடம்பெறவுள்ளதாக தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் முதன்முறையாக அறிவியல் மீதான ஆர்வத்தை மாணவர்கள் மத்தியில் ஊக்கப்படுத்தவும் அதிகப்படுத்தவும் நோக்கத்தோடு மாவட்ட நிர்வாகமும் பேராசிரியர் SS நாகராஜன் அறக்கட்டளையோடு சேர்ந்து அறிவியல் திருவிழா 2026 ஜனவரி 28 முதல் பிப்ரவரி 3 வரை நம்ம திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய MSP பள்ளி மைதானத்தில் நடைபெறுது. இதனுடைய முக்கியமான நோக்கம் உங்களுக்கு தெரியும், இந்த ஜென்ரேஷன்ல நிறைய மொபைல் பார்க்கறது, ஸ்கிரீன் டைம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு, சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸு. ஸோ இதெல்லாம் அதிகமாயிட்டே இருக்கனால மாணவர்களுக்கு கல்வியின் மீதும் அறிவியல் மீதும் ஆர்வம் ரொம்ப குறைந்து வருவதை பார்த்து அதை அதிகப்படுத்தவும் மாணவர்களுக்கு அறிவியல் மீதான ஆர்வத்தை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் இந்த அறிவியல் திருவிழா அப்படிங்கிறது நம்ம செலிப்ரேட் பண்றோம். இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுமார் 120க்கும் மேற்பட்ட அறிவியல் அரங்குகள் பல்வேறு இந்தியாவில் நம்ம ஃபேமஸான பிரஸ்டீஜியஸான இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து அவங்களுடைய படைப்புகளை அவருடைய கண்டுபிடிப்புகளை ப்ராஜெக்ட்ஸை நமக்கு இங்க மாணவர்களுடைய இதுக்காக காட்சிப்படுத்த போறாங்க. செங்கல்பட்டு அருகே இரும்பேடு பகுதியில் தனியார் தொழிற்சாலை தொழிலாளர்களை ஏற்றி சென்ற ஷேர் ஆட்டோ கவிழ்ந்ததில் 5 பெண்கள் உட்பட 8 பேர் காயமடைந்தனர். செங்கல்பட்டு அருகே இரும்பேடு கிராமத்திற்கு செல்லும் வழியில் தனியார் நிறுவனத்திற்கு வேலைக்கு ஆட்களை ஏற்றி சென்ற ஷேர் ஆட்டோ கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது. இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் ஆட்டோவை ஒரு சிறுவன் ஓட்டியதும் வளைவில் வேகமாக திருப்பியதால் விபத்து ஏற்பட்டதும் தெரியவந்தது. விபத்தை ஏற்படுத்திய சிறுவன் தப்பியோடிய நிலையில் போலீசார் அவரை தேடி வருகின்றனர். போடிநாயக்கனூர் அருகே காவல்துறை துணை ஆய்வாளர் என கூறி 6 மாதங்களாக வாகன ஓட்டிகளிடம் பணம் பறித்து வந்த நபர் கைது செய்யப்பட்டார். தேனி அள்ளி நகரத்தை சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் போடிநாயக்கனூர் நெடுஞ்சாலையில் வாகனங்களை மறித்து ஆவணங்களை கேட்டு மிரட்டி பணம் பறித்து வந்துள்ளார். மதன் பிரபு என்ற விவசாயியிடம் 2000 ரூபாய் பறித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் அவர் போலி அதிகாரி என்பதை உறுதி செய்து அவரை கைது செய்தனர். தொடர்ந்து கைதான சதீஷ்குமாரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் மதுபான கடைகள் மற்றும் மணல் லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநர்களிடம் கைவரிசை காட்டியதும் தெரியவந்துள்ளது. பெரியபாளத்தில் பொருட்கள் வாங்கிவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய இளைஞர் லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அம்பேத்கர் நகரை சேர்ந்த 20 வயதானவர் புகழேந்தி
தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த இவர் தனது இருசக்கர வாகனத்தில் சந்தையில் பொருட்களை வாங்கிக் கொண்டு திரும்பும்போது பின்னால் வந்த லாரி மோதி விபத்தில் சிக்கினார். இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்து புகழேந்தி உடல் நசுங்கி உயிரிழந்த நிலையில் அவரது உடலை மீட்ட போலீசார் லாரி ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சோதனைகளை வென்று மீண்டும் ஆட்சி அமைப்போம் என்று சட்டசபையில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரை நிகழ்த்தினார். தமிழக சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், கடந்த 5 ஆண்டுகளாக மக்கள் நலனுக்காக திட்டமிட்டு உழைத்துள்ளதாகவும் வரும் தேர்தலிலும் திமுகவை மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று உறுதியுடன் தெரிவித்தார். தொடர்ந்து எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின், என்னை சீண்டி பார்ப்பவர்கள் மகிழ்ச்சி அடையலாமே தவிர வீழ்த்த முடியாது என்று கூறினார். இன்று ஆளுநருக்கு விளக்கமளிக்க வேண்டிய நிலையில பேசக்கூடிய நிலையில நின்று கொண்டிருக்கிறேன். இது பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும், இன்னும் சொன்னால் மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் எதிர்கொள்ளாத நெருக்கடி. அவங்க காலத்தில் இருந்த ஆளுநருக்கு கூட இப்படி இல்லை. ஆனால் முரண்பாடுகள் இதயத்தில் இருந்தாலும் அதை ரணமாக்கும் வகையில் செயல்பட்டதில்லை. அந்த வகையில் அளவுக்கு அதிகமான சோதனைகளை எதிர்கொண்டவனாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் சோதனைகள் எனக்கு புதிதல்ல. சோதனைகளை வென்று வளர்ந்தவன் நான். என்னை சீண்டி பார்ப்பவர்கள் மனசுக்குள்ள மகிழ்ச்சி அடையலாமே தவிர அது என்னை எதுவும் செய்ய முடியாது. அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் முதியோர்களுக்கு நிதி உதவி உயர்வு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அதிரடி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தமிழக சட்டசபையில் பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின், அங்கன்வாடி உதவியாளர் மற்றும் சமையலர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் ரூபாய் 3000ஆகவும், ஊராட்சி செயலாளர்களுக்கான ஓய்வூதியம் ரூபாய் 3400ஆகவும் உயர்த்தப்படுவதாக அறிவித்தார். மேலும் 80,000 புதிய பயனாளிகளுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும், கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் கூடுதலாக 1,00,000 வீடுகள் கட்டப்படும் என்றும் தெரிவித்தார். அங்கன்வாடி உதவியாளர்கள், சமையலர்கள், சமையல் உதவியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் 2,000 ரூபாயிலிருந்து 3,000 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவங்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 50,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். அரசு பள்ளியில் காலி பணியிடங்களை நிரப்ப பகுதி நேர ஆசிரியர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பணி நிரந்தரம் கோரி போராடி வரும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சலுகை வழங்கும் வகையில் ஆசிரியர் தகுதி தேர்வில் அவர்களின் பணிக்காலத்தின் அடிப்படையில் சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதன் மூலம் அரசு பள்ளி காலி பணியிடங்களில் பகுதி நேர ஆசிரியர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். அரசு பள்ளிகள்ல பகுதி நேர ஆசிரியர்களா பணிபுரிந்து வரும் ஆசிரியர்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த கோரிக்கைகள்ல ஆசிரியர்களுக்கான ஊதிய உயர்வு மற்றும் விடுமுறை காலமான மே மாசத்துல அவங்க கோரின ஊதியம் ஆகியவை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அவங்க அடுத்த முக்கிய கோரிக்கையான நிரந்தர பணி நியமனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன். அரசு பள்ளிகளில் காலியா இருக்கக்கூடிய நிரந்தர ஆசிரியர் பணியிடங்கள்ல பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட ஏதுவா, இதற்கான தேர்வுகளில் பகுதியினர் ஆசிரியர்களின் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு சிறப்பு மதிப்பெண் அளிக்கப்படும். இதற்கான ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும். ஆளுநர் உரை நிகழ்த்தாமல் வெளிநடப்பு செய்ததற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தயாரித்துக் கொடுத்த உரையை வாசிக்காமல் ஆளுநர் வெளிநடப்பு செய்வது மக்களாட்சியை அவமதிக்கும் செயல் என்று முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழகம் பொருளாதார வளர்ச்சியில் முன்னணியில் இருப்பதாகவும், ஆளுநரின் பார்வை பழுதுபட்டுள்ளதால் அரசின் சாதனைகள் அவருக்கு தெரியவில்லை என்றும் விமர்சித்தார். துணைத் தலைவர், பேரவைச் செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்க தீர்மானத்தின் மீது 17 உறுப்பினர்கள் பேசியிருக்கிறாங்க. 5 உறுப்பினர்கள் 58 திருத்தங்களை வழங்கியிருக்கிறாங்க. இந்த அரசுக்கு உதவுற வகையில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையும் விமர்சனங்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல சில கோரிக்கைகளையும் முன்வச்சிருக்கிறாங்க. அவை அனைத்தும் அமைச்சர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக முயற்சி மேற்கொள்ளப்படும். உங்களுடைய ஆலோசனைகளை கருத்திலே கொண்டு அதில் நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசு உறுதியாக நிறைவேற்றும். எனவே இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்களுடைய திருத்தங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை
நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வடிகால்களில் கொசுவலை போட்ட சம்பவம் நகைப்புக்குள்ளான நிலையில் மேயர் பிரியா விளக்கமளித்துள்ளார். சென்னை புளியந்தோப்பில் 125 ஆண்டுகள் பழமையான இறைச்சி கூடத்தை நவீனப்படுத்தும் பணிகளை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் மேயர் பிரியா ஆகியோர் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மேயர் பிரியா, மழைநீர் வடிகாலில் கொசுவலை கட்டப்பட்ட விவகாரம் மாநகராட்சியின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அல்ல என்றும் அது கவுன்சிலரின் தனிப்பட்ட ஆலோசனையின் பேரில் செய்யப்பட்டது என்றும் விளக்கமளித்தார். அது கொசுக்களுக்காக போடுறது கிடையாது. அது ஒரு கவுன்சிலர் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணதுனால இது மாநகராட்சியில் அறிவிப்பாவோ அனௌன்ஸ்மெண்ட்டாவோ போட்டது கிடையாது. ஒரு கவுன்சிலர் ஐடியா கொடுத்துருக்காங்க, அது பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க. மற்றபடி அவ்வளோ கான்ட்ரவர்சி ஆகிற அளவுக்கு அது ஒரு மத்திய பாஜக அரசு தமிழகத்திற்கு துரோகம் செய்ததாக விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் விமர்சனம் செய்துள்ளார். விருதுநகர் அருகே உள்ள சிவஞானபுரத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்த மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் கிழக்கு மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களை சந்தித்த விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர், மத்திய அரசின் புலனாய்வு அமைப்புகளான சிபிஐ மற்றும் வருமான வரித்துறை மூலம் மிரட்டியே பல கட்சி தலைவர்களை பாஜக தன் பக்கம் இழுத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் எய்ம்ஸ் மற்றும் மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்களில் தமிழகத்தை பிரதமர் மோடி வஞ்சிப்பதாகவும் சாடினார். ஆவடி அருகே சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே சரித்திர பதிவேடு குற்றவாளியான மணிகண்டன் என்பவர் மற்றொரு ரவுடியான வீரா என்பவரால் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டார். யார் பெரியவர் என்ற போட்டியில் ஏற்பட்ட மோதலில் இந்த துயரம் நேர்ந்ததாக கூறப்படும் நிலையில் தப்பியோடிய கொலையாளியை பிடிக்க காவல்துறையினர் தனிப்படை அமைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.